production, right? So theory of production. What is meant by production? Production na enna? Right? Simply we can say is a transformation process, transformation of raw materials into goods. ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதை வந்து குட்ஸா மாத்திர என்டையர் ப்ராசஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் தான். இதுதான் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இன்புட் திஸ் ரா மெட்டீரியல்ஸ், மிஷின்ஸ், லேபர், ஏதோ ஒரு எதனாலும் இருக்கலாம் இன்புட்ஸ், ரைட்டா? ஸோ இட் இஸ் அவுட்புட். ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் இன்புட் டு அவுட்புட் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்ஷன், ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடக்ஷன். இது வந்து இன்புட்ஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். The process to change the raw materials into final goods, that is called as production. This but in economics வந்து ஜெனரலா வந்து இதான் ரா மெட்டீரியல் வந்து ஃபினிஷ் குட்ஸா மாத்துறது. ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரே ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, கார் ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும். என்னது? டயரு, அதே மாதிரி இன்ஜின், ஆல் த ஸ்பேர் பார்ட்ஸ். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா டயர் வந்து ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, அதே மாதிரி ஓவர் ரிங்ஸ், ஆயில் சீல்ஸ், தென் இன்ஜின், மற்ற எல்லாமே ஒவ்வொன்றும் கம்பெனி டைப் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபினிஷ்டு காரை மாத்துறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் வேணும். அதுதான் ப்ரொடக்ஷன். So production is nothing, simply we can say is a process to change raw materials into final goods. Yeah. So final goods, right? The economics is a making of goods or creation of goods. That is called as production. எதுக்கு குட்ஸை கிரியேட் பண்றாங்க, எதுக்காக குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் மேக் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் டு கெயின் சம் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ், ரைட்டா? ஸோ எக்கனாமிக்கலாக வந்து அதை வந்து சேல் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, ரைட்டா? ஸோ பட் எக்கனாமிக்ஸ் மேக்கிங் ஆஃப் குட்ஸ் ஆர் கிரியேட் சம் குட்ஸ், right, for the purpose of selling them in the market is called as production. So production means simply we can say it's a process to change the raw materials into final goods, right? That is called as production. அது எல்லா ஃபீல்டுமே அது ஜென்ரலாக சொல்றது. ஆட்டோமொபைல் மட்டும் இல்லை, நீங்க எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு, ஒரு மூலப்பொருளை சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு தான் ப்ரொடக்ஷன். So definition, உங்க புக்ல definition, the activity of transforming, அதான் அந்த transforming வேர்ட் ரொம்ப முக்கியம். Activity of transforming resources into finished products. So transformation of raw materials into finished goods or finished products in the form of goods and services. There is nothing but production. எதுக்கு? What is the objective of production? To satisfy the demand. தேவை நிறைவேற்றுறதுக்காக தான் ப்ரொடக்ஷன் போட்டுட்டாங்க. ஒரு பொருளை நம்ம கேட்குறோம், ஒரு காரே வேணும், பைக் வேணும், இல்லை ஒரு பென் வேணும்னா இட் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட். அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு நம்மளோட தேவைக்கு உருவாக்குறது பண்ற ப்ராசஸ் தான் ப்ரொடக்ஷன், ரைட்டா? ஸோ ப்ரொடக்ஷனோட ஃபேக்டர்ஸ் என்ன? ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? ரைட்டா? லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர். These are the 4 important factors of production. அதுக்குள்ள ஃபீச்சர்ஸ்ல என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இப்போ லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a very very important factor. அதே மாதிரி மற்ற ஃபேக்டரோட வந்து இது வந்து லிங்க் பண்ண முடியாது, அதான் செப்பரேட் ஃபேக்டர் போட்டிருக்கேன். லேண்ட் வந்து செப்பரேட் ஃபேக்டர், ஏன்னா இது ஃபிக்ஸ்டு. லேண்டை வந்து வேரி பண்ண முடியாது, கூட போய் ஃபிக்ஸ்டு, ரைட்டா? ஸோ இட் ரெஃபர்ஸ் இங்க லேண்ட்னா என்ன, ப்ரொடக்ஷன் லேண்ட்னா என்ன? லேண்ட்னா இஸ் நத்திங் பட் நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் ஃபாரஸ்ட், water, climate, all the aspects, right? As a natural resources, simply we can say. So the features என்ன, அதாவது நம்ம பண்ண பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் என்ன பார்த்துருக்கோம், ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ், அதோட காரணிகள் என்னென்ன, ரைட்டா? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரனர். லேண்ட் இஸ் சிம்பிளி we can say is a natural resources. So ஃபாரஸ்ட், ஒரு எல்லாமே நீங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ற லேண்ட் பேஸ் பண்ணி யூஸ் பண்ற எல்லா ரிசோர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸுமே லேண்ட் தான் வரும், ரைட்டா? ஒரு வாட்டர் நீங்க யூஸ் பண்ற ப்ரொடக்ஷன்னா அது லேண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ், ரைட்டா? ஒரு பிளேஸ் யூஸ் பண்றீங்க, ஒரு லேண்ட் பிளேஸ் யூஸ் பண்றீங்க, அது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ், ரைட்டா? தென் கிளைமேட் கண்டிஷன், ஸோ அண்ட் மினரல்ஸ், ரைட்டா? மினரல்ஸ் வந்து யூஸ் பண்றோம்னா அதுவும் நமக்கு எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ்ல வரும், அதான் லேண்ட். அதனால இது வந்து செப்பரேட் ஃபேக்டர், ரைட்டா? ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டா இருக்கிறது. அப்போ லேண்டுக்குள்ள வந்து ஒரு ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னா, வாட்டர் இருக்குன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு, அவ்வளவுதான். அதை நம்ம வந்து இங்க வேரியாது, அந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஜென்ரலா பண்ண முடியாது, நேச்சுரல் ரிசோர்ஸ். So features வந்து is gift of nature, limited in supply. So எல்லாமே டெபாசிட்ஸ். gift of nature என்னது, மினரல் எல்லாமே டெபாசிட்டா இருக்கும். கிளைமேட் கண்டிஷன் வந்து நேச்சரா வரதான்.
அது யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் சம் ஃபீச்சர்ஸ். தென் இம்மொபைல் ஃபேக்டர். இம்மொபைல் ஃபேக்டர் தான் லேண்ட். ஏன்னா லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா மொபைலிட்டி பண்ண முடியாது, ஒரு இடத்துல இன்னொரு தூக்கி கொண்டு வைக்க முடியாது, இல்லை நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. ஸோ லேண்ட் கேன் நாட் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ரைட்டா? ஸோ அதனால இது இம்மொபைல் ஃபேக்டர். லிமிடெட் இன் சப்ளை. லிமிடெட் ஆயில், கேஸ், கோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. ஒவ்வொரு இப்போ கோல் நிலக்கரி அப்படின்னா கோலார், ஸோ அது சாரி கோல்டுனா கோலார், ரைட்டா? ஸோ கோல், அதே மாதிரி கேஸ், ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அது வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் த ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ். அதனால லிமிடெட் சப்ளை. தென் டிமினிஷிங் ரிட்டர்ன், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. இந்த டிமினிஷிங் ரிட்டர்ன், நேற்று கூட நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்தோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னது? ஒரு அடிஷனலா ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றப்ப எதுக்கு அடிஷனலா ஒரு குட்ஸையோ ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்? அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூஸ் பண்ற ஒவ்வொரு அடிஷனல் யூஸ் பண்றது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி டிமினிஷ் குறையும். எப்போ நான் கூட எக்ஸாம் சொன்னேன், ஆப்பிள் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப, செகண்ட் டைம் சாப்பிட்றப்ப, மூணாவது ஆப்பிள், நாலாவது ஆப்பிள், அஞ்சாவது ஆப்பிள் சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப டோட்டலாகவே வந்து வி ஓன்ட் ஹாப்பி. அது கொஞ்சம் உங்களுக்கு தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் டிமினிஷிங் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு பார்த்தோம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ டிமினிஷிங் ரிட்டர்ன், லேண்ட் யூஸ் பண்றப்ப ஒரு இதை சோர்ஸ் யூஸ் பண்றப்ப அது வந்து டிமினிஷ் ஆகிதான், குறையதான் செய்யதான் செய்யும், ரைட்டா? லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. த அவுட்புட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் லேண்ட் டு அனதர் லேண்ட். ஸோ ஒவ்வொரு லேண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது, ஒவ்வொரு லேண்ட்லயும் ஒவ்வொரு லேண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது, ஒவ்வொரு லேண்டுக்கு ஒரு பெக்குலியர் இருக்கும். அதனாலதான் வந்து அது வந்து லிமிடெட் சப்ளை வரும், ரைட்டா? ஸோ இது ஒரு ஃபேக்டர். தென் லேபர். லேபர் வந்து என்னது? ஸோ லேபர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செப்பரேட் ஃபேக்டர், இது சோல் ஃபேக்டர். ஏன்னா இதுதான் மெயின். லேபர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. லேபர் சொல்லுங்கப்பா, டவுட் இருக்கா? நான் பேச கேக்குதா உங்களுக்கு? சார் கேக்குது சார். கேக்குது சார். ரைட். ஸோ லேபர்னா என்னது? சிம்பிளா சொன்னா லேபர் வந்து ஆக்ட் ஆஃப் ஒரு ஒர்க் தான் லேபர். அதை ஒர்க் பண்ற பர்சன் பேர் தான் லேபரர். நீங்க படிச்சிருப்பீங்க லேபரர், ரைட்டா? ஸோ லேபர் மீன்ஸ் பிசிக்கல் ஆஸ் வெல் மென்டல் சர்வீசஸ் என்கேஜ் இன் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ற ஒரு ஒர்க்கு, அது பிசிக்கல் ஆர் மென்டல் ஒர்க்கா இருந்தாலுமே அது வந்து கம்ஸ் அண்டர் லேபர். லேபர் இஸ் இன்செபரபிள். ஏன்னா லேபர் வந்து எப்படி, ஏன் அது பிரிக்க முடியாது? ஏன்னா ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அவரோட ஒர்க் அவருக்கு மட்டும் தான், அந்த எஃபிஷியன்ட் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கும், ரைட்டா? இன்னொரு எஃபிஷியன்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ஸோ அப்ப அது வந்து இன்செபரபிள். ஸோ லேபர் இஸ் இன்செபரபிள் ஃப்ரம் லேபரர். ஒருத்தர் ஒரு பர்சன் ஒர்க் பண்ற ஒரு பேர் தான் லேபரர், ரைட்டா? ஒர்க்ன்றது லேபர். ஸோ அந்த லேபரை அந்த ஒர்க் பண்ற பர்சன் வந்து டிஃபர். அது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு ஒவ்வொரு எஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ அப்ப இது இன்செபரபிள். தென் லேபர் இஸ் பெரிஷபிள். ஏன் இங்க பெரிஷபிள் யூஸ் பண்றோம்? நம்ம பெரிஷபிள்னா என்னது? பெரிஷபிள் குட்ஸ் பார்த்தோம், ரைட்டா? டியூரபிள் குட்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம காய் பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிஷபிள் குட்ஸ் தான். அது வந்து சீக்கிரமா அழுகி போயிடும், ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் லேபர் கேனாட் பி ஸ்டோர், ரைட்? தென் சப்ளை ஆஃப் லேபர், ரைட்? ஸோ சப்ளை வந்து லேபரர் ஆஃபர் மோர் லேபர் அட் லோயர் வேஜஸ். வேஜஸ் கம்மியாகிறப்ப தான், கம்மியான வேஜஸ்க்கு லேபர் நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டா? ஸோ வீக் பார்கெனிங் பவர். ஏன்னா லேபர் அதிகமாக இருக்கப்ப வீக் பார்கெனிங் பவர் வரைக்கும். டிஃப்ரெண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர். ஸோ லேபரோட எஃபிஷியன்சி வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்செபரபிள்னு சொல்றோம், ரைட்டா? ஒவ்வொரு லேபருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். ஸோ அதனால வந்து அது வந்து இன்செபரபிள். ஸோ அப்போ ரெண்டு ஃபேக்டர் பார்த்தோம், ஒன்று லேண்ட், இன்னொன்று வந்து லேபர். லேண்ட் வந்து ஒரு செப்பரேட் ஃபேக்டர் இதுல நம்ம இது ப்ரொடக்ஷன்ல. அதே மாதிரி சோல் ஃபேக்டர் வந்து லேபர் தான் மெயின், ரைட்டா? ஸோ அதுல வந்து அதோட ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தோம். இப்போ இங்கேயுமே ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தோம். இப்போ கேபிட்டல், we know that capital, ரைட்டா? நம்ம ரைட். ஸோ கேபிட்டல், ஸோ ப்ரொடக்ஷன் கேபிட்டல் வந்து என்னது? மணி. ஸோ மீன்ஸ் மணி ஃபார் அன் இண்டிவிஜுவல் ஆஃப் ஃபர்ம். எல்லாமே கேபிட்டல் தான். இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் இருக்கு, அதுவும் கேபிட்டல் தான். அதில் வந்து நீங்கள் வந்து கரண்ட் அசெட்டு, இன்னொன்று வந்து அதில் வந்து கரண்ட் அசெட் பார்ப்பீங்க, அதுமாதிரி ஃபிக்ஸ்டு அசெட்டு, அதெல்லாம் நம்ம செகண்ட் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக இங்கே கேபிட்டல் ப்ரொடக்ஷன் இட்ஸ் மணி.
Money in the form of capital when it is used to purchase machinery, tools, raw materials is the capital. So it's important factor in production. Land, labor, capital. Then functions. Capital என்ன பண்ண முடியும்? Capital supplies tools and machines. ஏன்னா மணி இருக்கு, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Improve productivity of laborer. So உங்க டூல்ஸ் ஒரு நியூ டெக்னாலஜி வந்துச்சுனாவே கண்டிப்பா அங்க வந்து லேபரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதான் அது எப்படி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர்னா என்ன? ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இஸ் நத்திங் பட் ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் அண்ட் number of employees involved in the production, involved in the work. That is as productivity. General productivity like output divided by input the productivity. Productivity means output divided by input. எவ்வளவு output வந்து நம்ம எவ்வளவு input spend பண்ணிருக்கோம், அதான் productivity. Then capital supplies raw materials. Raw material supply பண்ணுவோம், எல்லாமே tools, machines எல்லாமே raw material வரதுதான். Generates more employment, right? Then provides transfer facility, then payment of factor. So அதாவது மணி வந்து பேமெண்ட் பண்ணிட்டு யூஸ் ஆகும். So these are the basic functions of capital. ஒரு கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ல அதாவது சிம்பிளா சொல்லணும்னா லேண்ட் அப்படின்னா என்னது, அதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் லேண்ட், அதுதான் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற ஒன் ஆஃப் த ஃபேக்டர். தென் லேபர் இஸ் அனதர் ஃபேக்டர். இது சோல் ஃபேக்டர் சொல்லுவோம். அது வந்து ஜஸ்ட் லேபரர் லேபரர் அவங்க யூஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவங்க ஸ்கில்ஸ் யூஸ் பண்றோம், அதுதான் வந்து லேபர். அதனால சோல் ஃபேக்டர் சொல்றோம். தேர்ட் வந்து கேபிட்டல். கேபிட்டல்ன்றது மணி. மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் ப்ரொக்யூர் பண்ண முடியும், எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வாங்க முடியும். அதனால தான் இது எம்ப்ளாய்மெண்ட் டெவலப் ஆகும், ரைட்? தென் பேமெண்ட், ஆல் பேமெண்ட் கேன் பி டன் த்ரூ கேபிட்டல். ஸோ அண்ட் ஆண்டர்பிரனர், ஃபோர்த் ஃபேக்டர் வந்து ஆண்டர்பிரனர். இல்லை ஃபேக்டரி எதுக்கு பார்க்குறோம்? ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று வந்துருச்சு, ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன தேவை, காரணியா இருக்கிறது, முக்கிய காரணியா இருக்கிறது தான் ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதோட ஃபீச்சர்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர், நாலு தான் அதோட ஃபேக்டர்ஸ். ப்ரொடக்ஷன் மீன்ஸ் சிம்பிளி we can say is a process to change the raw materials into finished goods. ஒரு இன்புட்டை அவுட்புட்டா கன்வெர்ட் பண்ற ஃபுல் ப்ராசஸ் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா from input to output to the production. So entrepreneur. So entrepreneur முன்னாடி ஜெனரலா what is the difference between business and entrepreneur? Business க்கு entrepreneur என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. என்டர்பிரினியர்னா நியூ ஐடியா வச்சு இது பண்றது சார். பிசினஸ்னா ஆல்ரெடி இருக்கிற ஐடியா வச்சு பண்றது. குட். சோ எக்ஸிஸ்டிங் ஐடியா வச்சு ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இட்ஸ் a business. entrepreneur வந்து நியூ ஐடியாஸ், இனோவேஷன். அதனால தான் ஃபங்க்ஷன்ல வந்து இனோவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு entrepreneurல. ரைட்டா? entrepreneurக்கும் intrapreneurக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. entrepreneur, intrapreneur. So என்ன டிஃபரன்ஸ்? intrapreneur சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா entrepreneur வந்து பாத்தீங்கன்னா he take full risk, அவர்தான் மெயின் ஓனர். intrapreneur means simply he involved in the administrative process. Then simply we can say is employee. அப்ப எம்ப்ளாயர் யாருன்னா entrepreneur. ரைட்டா? intrapreneur வந்து he won't entitle any risk. ஏதாவது லாஸ் வருதுன்னா அதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா இன்ட்ராப்ரனர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆவாரு. he only process all the he only involved in the all the process which is given by the entrepreneur. கொடுக்குற ப்ராசஸ் தான் அவர் பண்ண முடியும். அவருக்கு எந்த ரிஸ்க்கும் சிம்பிளா சொல்லணும்னா எம்ப்ளாயி வந்து இன்ட்ராப்ரனர், எம்ப்ளாயர் வந்து entrepreneur. ரைட்டா? ஸோ இங்கே entrepreneur வந்து so a person who organize the production is called as entrepreneur. ரைட்? ஸோ இவரோட ஃபங்க்ஷன் என்னது? பிசினஸ் இனிஷியேட் பண்றது, டிசிஷன் எடுக்கிறது, தென் ப்ராப்பர் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்றது, தென் ரிவார்ட்ஸ் ஃபார் த ஃபேக்டர்ஸ். ரைட்டா? ஸோ ரிவார்ட்ஸ் கிவன் ப்ராஃபிட்டோ லாஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர் இட் வில் பி என்டர்டைன்ட். ஸோ இதுதான் entrepreneur. இப்போ 4 ஃபேக்டர் வந்து என்னது? லேண்ட், தென் லேபர், தென் கேபிட்டல், then entrepreneur. So land அப்படின்ற natural resources. இங்க that means in terms of production what is meant by land? So land is a natural resources. Labor, laborer, persons who involved in the productions, right? Skilled, unskilled employees, right? So then capital, money. Entrepreneur, so the person who entitled the entire production. Simply சொல்லணும்னா the person who organized the production. Entrepreneur. So this is the function
factors of production. Then production function, இது நம்ம demand function பார்த்தோம், அதுக்கு schedule function பார்த்தோம், இப்போ வந்து production function பார்ப்போம். ரைட்டா? சோ அங்க வந்து law of demand பார்த்தோம். சொல்லுங்கப்பா சார். லேபர்ல ஃபியூச்சர்ஸ்ல வந்து வீக் பார்கெனிங் பவர்னு ஒன்னு சொன்னீங்களே சார், அது எனக்கு லைட்டா புரியல சார். Weak bargaining power. A labor sells his labor for wages and an employer purchases labor by wages. இப்ப நான் வந்து சொன்னேன், அதாவது இப்ப வந்து இது சொல்றப்ப சொன்னேன், வேஜஸ் பேஸ்ட்னு சொல்றப்ப சொன்னீங்க, இந்த லோயர் வேஜஸ் பேஸ்ட்னு சொல்றப்ப சொன்னேன். ஆக்சுவலா வீக் பார்கெனிங் பவர் அப்படின்றது வந்து இங்க என்னன்னா, ஒரு ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, எம்ப்ளாயர் அதாவது ஹெட் அண்ட் ஆண்டர்பிரனர். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இது லேபருக்கு வந்து வேஜஸ் பே பண்ணி லேபரை வந்து அவர் வாங்குவார். he pays some wages to the labor for the work. ரைட்டா? இங்க பார்கெனிங் பவர் வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா லேபர் வந்து பாத்தீங்கன்னா லோ வேஜஸ்க்கு வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட ஸ்கில்ஸ, அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க வந்து செல் பண்றாங்க யார்கிட்ட? எம்ப்ளாயர்கிட்ட. ஸோ எம்ப்ளாயர் அதை வாங்குறாங்க. இதுதான் அங்க வந்து நடக்கிற ப்ராசஸ். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சில எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து ஹை காஸ்ட்க்கு வந்து ஹை காஸ்ட்ல வந்து அவங்க வந்து எம்ப்ளாயி வந்து பே பண்ண மாட்டாங்க. ஸோ லேபர் ஆஃபர் மோர் லேபர் அட் லோயஸ்ட் வேஜஸ். அப்ப லோயஸ்ட் வேஜஸ் வர்றப்ப கண்டிப்பா அங்க வீக் பார்கெனிங்ன்றது தெரியும் உங்களுக்கு, பேரம் பேசுறது. இந்த மாதிரி பேரம் பேசுறதுலாம் இங்கே மேக்ஸிமம் இருக்காது. புரியுதாமா? எஸ் சார், thank you சார். ரைட், ஓகே. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். வாட் இஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்? ஸோ அங்க டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படி கொஞ்சம் அப்படியே ரிவ்யூ பண்ணிப்பாங்க. டிமாண்ட் ஃபங்க்ஷன், அடுத்து சப்ளை ஃபங்க்ஷன், இங்க ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அங்க டிமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சு? ரிலேஷன்ஷிப், த ஃபங்க்ஷன் கிவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிரைஸ் அண்ட் த டிமாண்ட். சப்ளைல the relationship between the price and the supply of the quantity. That is the supply, the quantity of the goods supplied and quantity of goods demanded. Price அங்க வந்து நம்ம கம்பேர் பண்றேன். அங்க நம்ம price, demand, quantity of goods demanded, price, quantity of goods supplied. இதுக்கான ரிலேஷன்ஷிப் நம்ம செக் பண்றது தான் அங்க வந்து ஃபங்க்ஷன், டிமாண்ட் ஃபங்க்ஷன் as well as சப்ளை ஃபங்க்ஷன் யூஸ் ஆச்சு. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சா இது சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இது லா ஆஃப் சப்ளை, லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இங்க என்னது, அங்க வந்து பிரைஸ் டிமாண்ட் தான் மெயின் ஃபேக்டர். இங்க வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து இன்புட் அவுட்புட், அதான் மெயின் திங். ஸோ அப்ப ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிசிக்கல் இன்புட் and physical output of a firm, it gives the function எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, it express the relationship between the input and output. அதாவது physical input, physical output. ப்ரொடக்ஷனுக்காக physical யூஸ் பண்றாங்க. ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா qx is equal to a into function of these factors. This f1, f2, f3, up to f1 is nothing but factors. Right? So factor q is quantity of goods, x commodity or goods. Right? So a is nothing but efficiency parameter. The efficiency என்ன அப்படின்னா, efficiency related to the technology. ஒரு பெஸ்ட் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா, சப்போஸ் நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணா பெஸ்ட் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஒரு நெட் ஸ்பீட் வேணும்னா நம்ம 3G to 4G யூஸ் பண்ணலாம். அடுத்து 5G வந்து 5G போவோம். ஸோ அப்ப அங்க எஃபிஷியன்சி பேஸ்ட் ஆன் த டெக்னாலஜி. எஃபிஷியன்சி ஒன் ரிலேட்டட் வந்துச்சு. அங்க டெக்னாலஜி வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லேபர் ஒர்க் நடந்துச்சு. அப்புறம் மிஷின் ரிலேட்டட் வந்துச்சு. அவர் மிஷின் வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு மிஷின் ஒர்க் பண்றதுக்கு வந்து இப்போ காரே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் மேனுஃபேக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கர்ஸ் பண்ணலாம். இப்போ 3D பிரிண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரப்ப ஆட்டோமேட்டிக் எஃபிஷியன்சி வரும். ஸோ if technology improves, the efficiency increases. If of the same output of input, it will be possible for the producer to produce more output. So efficiency related to the technology, and technology leads to increase the efficiency and increase the output also. So function of production function வந்து quantity of production of goods or production of commodity or production of product equal to commodity goods, commodity products எல்லாமே interrelated word தான். ஆனா அது கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So q is equal to a into f. இதுதான் production function. Then types of production function very important. இதுக்குள்ள full and full நம்ம அங்க வந்து elasticity பார்த்த மாதிரி இங்க full types. ரைட்? So அதுல வந்து two types இருக்கு, short run and long run. ஷார்ட் ரன் அதுல வந்து 2 ஃபேக்டர்ஸ் இன்வால்வ், ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் அண்ட் வேரியபிள் ஃபேக்டர். இது ஒன் அண்ட் ஒன்லி வேரியபிள் ஃபேக்டர் இன்வால்வ்.
ரைட்டா. ஸோ லாங் ரன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரன், லாங் ரன். ஷார்ட் ரன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்னா என்னது? kept as constant land, ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஒரு ஃபேக்டர் வந்து எல்லா ஃபேக்டரும் கான்ஸ்டன்டா இருக்கும். ரைட்டா. ரைட்டா. சோ சாரி, ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் வந்து கான்ஸ்டன்ட். அது வந்து நீங்க இன்டெப்த் லா ஆஃப் வேரியபிள் போர்ஷன் தென் லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வரப்போ இன்னும் இன்டெப்தா அந்த ஃபிக்ஸ்டு அந்த வேரியபிள சொல்றேன். இப்போ இது ஜஸ்ட் இந்த பேசிக் ஓரி கொடுக்குறேன். ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் kept as factors வந்து ஃபிக்ஸ்ட் வச்சுக்கணும். ஃபேக்டர்ஸ்லாம் எது? லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ். தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோங்க. அது அந்த கிரைட்டீரியா. தென் செகண்ட் கிரைட்டீரியா, ஸோ ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அவைலபிள் டு சேஞ்ச் த அவுட்புட். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் வந்து வேரியபிள் ஆகுது, வேரி ஆகுது, ஃபிளக்சுவேட் ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணலாம். ரைட்டா. ஸோ எதுக்காக? அவுட்புட்டை சேஞ்ச் பண்றதுக்கு. அது எந்த மாதிரி இதுனா கேபிட்டல், லேபர், ரா மெட்டீரியல்ஸ். ஆக்சுவலி லேண்ட் வந்து முன்னாடி சொல்லிக்க, லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஃபேக்டர். அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, நேச்சுரல் ரிசோர்சஸ். அதனால தான் ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம சொல்றோம். ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். லாங் ரன் வந்து பாத்தீங்கன்னா இட் எக்ஸ்பிளைன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் தி லாங் பீரியட். ரைட்டா. இதுல ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு விஷயம் இருக்கு. இது வேரியபிள் ஃபேக்டர். நான் முன்னாடி சொன்னேன், இது வந்து ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள். இது வேரியபிள் ஃபேக்டர் மட்டும் தான். அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா இன்னும் நம்ம சொல்றப்ப, இன்டெப்தா சொல்றப்ப நமக்கு ரெண்டு டாபிக் வரும். அதுல ஒன்னு வந்து ஷார்ட் ரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், தென் இது வந்து இன்னொன்று வேர்டு வந்து லா ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, இன்னொன்னு பேரு அப்படின்னு பார்ப்போம். தென் இஸ் லாங் ரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ரைட்டா. ஸோ ஸ்கேல் அப்படின்னா சேஞ்ச் இன் அவுட்புட்ஸ், சேஞ்ச் இன் இன்புட். இங்க வந்து லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ரைட்டா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெண்டு தான் இருக்கு, இன்புட், அவுட்புட். சாரி, ஷார்ட் ரன், லாங் ரன். ஸோ ஷார்ட் ரன் வந்து கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ்டு ஃபேக்டர், வேரியபிள் ஃபேக்டர். இங்க வந்து ஒன்லி வேரி, அதான் இங்க போட்டிருப்போம். இன்புட் kept constant, one input labor is varied. இங்க வந்து எல்லாமே இருக்கும். அதான் முன்னாடி சொன்னேன். இப்ப லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுவே லேபர், கேபிட்டல், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேரி ஆயிட்டே இருக்கும். இதான் ஃபிக்ஸ்டு. தென் இது வந்து வேரி. ஷார்ட் பீரியட், லாங் பீரியட்ல எல்லாமே வேரியா இருக்கும். அதுல ஷார்ட் பீரியட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். லாங் பீரியட் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். இப்போ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரி இஸ் நதிங் பட் இட் எக்ஸ்பிளைன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் இன் ஷார்ட் பீரியட். ரைட். ஷார்ட் பீரியட். ஸோ அதில் எதை நம்ம பார்த்தோம்? ஃபிக்ஸ்டு ஃபேக்டர், வேரியபிள் ஃபேக்டர். ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்னா ஒரு ஃபேக்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். எந்த ஃபேக்டர்? லேண்ட். மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் இட் இஸ் ரெஃபர்ட் டு as the law which states that when quantity of one factor of production is increased while kept all other factors constant. இதுதான் law of variable proportion. ஷார்ட், அதான் வந்து law of variable proportion வந்து எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்? ஷார்ட் பீரியட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன்னா ஷார்ட் பீரியட்ல தான் ரெண்டு ஃபேக்டர் இன்வால்வ் ஆகும், ஃபிக்ஸ்டும் வேரியபிளும். அதுவே லாங்ல வந்து வேரியபிள் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். ரைட்டா. ஸோ இங்க லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க? ஜஸ்ட் ஒன் ஃபேக்டர் வந்து மட்டும் வேரி ஆகிட்டே வந்து மற்ற எல்லா ஃபேக்டரையும் கான்ஸ்டன்டா வச்சோம்னா என்ன இருக்கும் அப்படின்னா இஸ் டிக்ளைன் ஆஃப் த மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ இட் டிக்ளைன் இன் த அவுட்புட். அதாவது சிம்பிளா சொல்லணும், இது டிக்ளைன் இன் த அவுட்புட். எப்ப இருக்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு. அந்த ஃபேக்டர்ஸ்ல எல்லா ஃபேக்டரையும் மாத்தாம ஒரு ஃபேக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு மற்ற ஃபேக்டர் அப்படியே கான்ஸ்டன்டா வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் வந்து ரெடியூஸ் ஆகும். ரைட்டா. ஸோ அதுதான் இங்க நம்ம சொல்றோம். இப்போ ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, தென் கேபிட்டல் இருக்கு, தென் லேண்ட் இருக்கு. ரைட்டா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, கேபிட்டல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். பட் மற்ற எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அங்க வந்து அவுட்புட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்க பார்க்கணும். ஸோ அதனால இது ஷார்ட் பீரியட் ப்ரொடக்ஷன்ல வருது. ரைட்டா. ஸோ இதுல வந்து த்ரீ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்: டோட்டல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட். டோட்டல் ப்ராடக்ட், டோட்டல் அவுட்கம், total amount of output that a firm produces in a given period utilizing given input. Input வச்சு அவுட்புட் எவ்வளவு அவுட்புட் கிடைக்குது அதான் டோட்டல் ப்ராடக்ட். ரைட்டா. ஆவரேஜ் ப்ராடக்ட். ஸோ டோட்டல் ப்ராடக்ட் அது வந்து சிம்பிளா ஆவரேஜ் ப்ராடக்ட், ஆவரேஜ் அவுட்புட். டோட்டல் அவுட்புட் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பீரியட் நடக்குது. டோட்டல் அவுட்புட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் அவுட்புட் வரும். ஆவரேஜா டிவைட் பை 10, நார்மல் ஆவரேஜ். So the term average product refers to the average output produced by each input, the factors, each input.
So marginal change in total product. அதுக்கு ஃபார்முலாவே இருக்கு. அதான் இங்க நான் எழுதிருப்பேன். So total product வந்து total product sum of all products, total products. ரைட்டா? Total amount of product, amount of total output produced by the input. The average வந்து Q divided by L இங்க ஃபார்ம் எடுத்துப்போம். இங்க L ன்றது லேபரை பேஸ் பண்ணி L போட்டுருப்போம். ரைட்டா? உங்க புக்ல நோட்டேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டேஷன் தான் சேஞ்ச் ஆகும், பட் அதோட மீனிங் சேஞ்ச் ஆகாது. Q is nothing but என்ன போட்டுருங்க, Q வந்து டோட்டல் அவுட்புட். உங்க புக்ல வேற நோட்டேஷன் போட்டுக்கலாம். ரைட்டா? L வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் லேபர்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? So Q by L. Then marginal change in output, production output divided by change in input. So that del y by del L. Change na rate of change na del வந்துரும். இது கூட பார்த்தோம், இந்த கூட பார்த்தோம். ரைட்டா? So y வந்து total output. So இங்க வந்து Q போட்டுங்க, இங்க y போட்டுங்க, வேற யோசிக்காதீங்க. ரைட்டா? So இது வந்து just I have taken from அந்த book. So அதெல்லாம் வந்து del y divided by del L. So y ன்றது இங்க total output. ரைட்டா? So இதான் general formula. இப்போ just ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரைட்டா? So law of variable proportion, law of variable proportion என்னது, it explains the relationship between input and output in the short period. Right? So short periodல input output relationship எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ரைட்டா? இங்க வந்து 3 aspects இன்வால்வ் ஆகுது. total product, average product, marginal product. total product வந்து total amount of output. ரைட்டா? அதுக்கு average output. இங்க change in output. It has a change in total output. So அத நம்ம marginal ல பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது ஒரு ப்ராப்ளம் தான். இட்ஸ் a problem. ரைட்டா? சோ இதுல வந்து 3 ஆஸ்பெக்ட். ரைட்டா? அது எப்படி டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு அதோட அவுட்புட் எப்படி இருக்கு, அதே மாதிரி மார்ஜினல் ஆவரேஜ் ப்ராடக்ட் அவுட்புட் எப்படி இருக்கு, மார்ஜினல் ப்ராடக்ட் அவுட்புட் எப்படி இருக்கு, இந்த மூணு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ரைட்? சோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா என்ன சொல்றோம், நம்ம ஷார்ட் பீரியட் என்னது, ஃபிக்ஸ்டு. இங்க லா ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் ஃபிக்ஸ்டு. இல்லாட்டி ஒரு ஃபேக்டர் ஃபிக்ஸ் ஆச்சு, மற்ற ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அல்டிமேட்டா ஒரு ஃபிக்ஸ்டு ஃபேக்டர், ஒரு வேரியபிள் ஃபேக்டர் கிடைக்கும் இருக்கும் ஷார்ட் டேர்ம் பீரியட்ல. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க வந்து லேண்டை ஃபுல்லா ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம். புரியுதாப்பா சொல்றது? புரியுதாப்பா? எஸ் சார். ரைட்? அதான் டவுட் கேளுங்க. ரைட்? சோ இப்போ லேண்ட் நம்ம வந்து இங்க ஃபிக்ஸ்டு 10 acres. ரைட்டா? லேண்ட் ஃபிக்ஸ்டா வச்சுக்கோம். தென் லேபர் வந்து 0 1 2 லேபர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன் அவங்களே கொடுத்திருப்பாங்க, அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரைட்டா? சோ இன்க்ரீஸ் ஆகி கிடையாது டிக்ரீஸ் ஆக வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அதோட டோட்டல் வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம். நம்ம என்ன பார்க்கறோம், ஒரு இருக்கிற ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மற்ற எல்லா ஃபேக்டரையும் கான்ஸ்டன்டா வச்சாலோ, இல்ல மற்ற ஃபேக்டர்ல வேரி பண்ணி ஒரு ஃபேக்டரை கான்ஸ்டன்டா வச்சாலோ அதோட அவுட்புட் வந்து ரெடியூஸ் ஆகும். இதுதான் டிக்ளைன் ஆகும், அவுட்புட் டிக்ளைன். இதுதான் வந்து லா ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ரைட்டா? ரைட்? சோ அதான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? சப்போஸ் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி நான் ரீகன் பண்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே. சோ டோட்டல் ப்ரொடக்ஷன், ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் டோட்டல் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லேபர்ஸ். இங்க வந்து 20 டிவைடட் பை 1 20, then 50 divided by 2. இது ப்ராப்ளம் இல்ல, ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். 25 divided by 2 எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் இஸ் an example. ரைட்? சோ 25 divided by 2, so 50 divided by 2 25, 90 divided by 3 30, 120 divided by 4 30, 140 divided by 5. so we continuation பண்ணா இந்த வேல்யூ வரும். Then marginal production formula del y divided by del L. That means rate of change of output divided by rate of change in input or labor. So இப்போ இங்க பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரைட். so rate of change in, இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. rate of change in labor del L கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது, ஃபர்ஸ்ட்க்கு முன்னாடி நம்ம வந்து எதுவுமே முன்னாடி கம்பேர் பண்ணிக்க எதுவுமே இல்லை, அதனால இங்க ஐஃபன் போட்டுருக்கு. ரைட்? அஸ் செகண்ட் எடுப்போம். ஸோ செகண்ட் எடுத்தாலுமே இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 - 0 1. ரைட்? அதே மாதிரி டெல் y அவுட்புட், செகண்ட் அவுட்புட் வந்து 20, மேல அவுட்புட் வந்து ஹைஃபன்னா தெர் இஸ் 0 வச்சுக்கோம். 0 தான், ஹைஃபன் போட ஒண்ணுமே நடக்கும். ஸோ 0. அப்ப டோட்டலா அது வந்து 20. ரைட்டா? ஸோ அப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 20 டிவைடட் பை 120. இதான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க,
ஸோ நெக்ஸ்ட் 2க்கு வரேன். 2க்கு வரப்ப மார்ஜினல் அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா del y divided by del l. ஸோ del l வந்து என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் லேபர், இன்புட் லேபர். ஸோ அப்போ இங்கே வந்து 2 minus 1. அதே மாதிரி அவுட்புட் வந்து 50 minus 20. ஸோ டோட்டலா 50 minus 20 30 divided by 1. அதான் 30 போட்டோம். நெக்ஸ்ட் சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்க லைவஸ் மத்த எல்லாமே அதுதான். இப்போ 3 சொல்றேன் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு எடுத்தா இது ரெண்டு எடுப்போம். ஸோ அப்போ del l வந்து 3 minus 2. அதே மாதிரி del y வந்து 90 minus 50. ஸோ அப்போ 40 divided by 1. அதான் 40. ஸோ லைக்வைஸ் we can calculate the marginal production. இப்போ இந்த 3 ப்ரொடக்ஷன் தான் நமக்கு வந்து லா ஆஃப் வேரியேஷன் ப்ரொபோர்ஷனேட் இருக்கு. இந்த மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஏன் நம்ம பார்க்கலாம்? ஏன்னா 3 புள்ளியும் இப்போ என்ன பண்றோம், ஒரு ஃபேக்டரை வந்து ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம், மற்ற எல்லா ஃபேக்டரையும் யூனிட்ஸ் லேபர் ஆஃப் யூனிட்ஸ் வேரி பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வேரி பண்றப்ப ஒரு ஃபேக்டர் மட்டும் ஃபிக்ஸ்டா வச்சு மற்ற எல்லாத்தையும் வேரி பண்றப்ப அந்த அவுட்புட் டிக்ளைன் ஆகுது. இதான் மெயின் கான்செப்டே. ரைட்டா? ஸோ இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா கடைசி எப்படி டிக்ளைன் ஆகுது, -10 வருது. இதை நம்ம பிளாட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கர்வ், ஃபர்ஸ்ட் கர்வ் பாருங்க. இந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டல் ப்ராடக்டோட கர்வ். இந்த கர்வ் MP, that is marginal product. இது ஆவரேஜ் ப்ராடக்டோட கர்வ். ரைட்டா? ஸோ இந்த டேட்டாக்கு கர்வ் டிரா பண்ணிருக்காங்க. அதாவது கர்வ் drawn between product and லேபர், நம்பர் ஆஃப் லேபர், அவுட்புட். ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் லேபர் இருக்கு, தென் டோட்டல் ப்ரொடக்ஷனா இல்ல ஆவரேஜ் ப்ரொடக்ஷனா இல்ல மார்ஜினல் ப்ரொடக்ஷனா, 3 தனி கிராஃப். இது ரெண்டு கிராஃப் ஒரே இதுல போட்டிருக்காங்க. ரைட்டா? புக்ல எக்ஸாம்பிள் தான். ரைட்டா? ஸோ இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ டோட்டல் அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ரெடியூஸ் ஆகுது. எது அவுட்புட். ரைட்டா? இப்ப இருக்க இந்த கொடுத்துருக்க இன்புட். அதே மாதிரி மார்ஜினல் இதுல வந்து 3 ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. அதை எதை பேஸ் பண்ண, இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வந்து அதுக்கு அவுட்புட்டை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் 20, 30, 40 இந்த மூணுலையும் பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கம்பேர் பண்றோம். நம்ம கம்பேர் பண்றப்ப டோட்டல் அவுட்புட் மார்ஜினல் கம்பேர் பண்ணவே போதும். ரைட்டா? ஸோ இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அடுத்து 30. அது ஏன் நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஆவரேஜ் கம்பேர் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஆவரேஜ் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆவரேஜோட கம்பேர் பண்ணுங்க. 20க்கு 20, 25க்கு 30, 30க்கு 40, 30 ஈக்குவல் 30. இங்க மட்டும் தான் ஈக்குவலா இருக்கு. ஆவரேஜ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ராடக்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 28, இங்க 20, 25, 10, 21.0, 17.5, -10 ரொம்ப ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் ஸ்டேஜ். ஏன்னா 0 வரைக்கும் போத ஒரு ஸ்டேஜ். அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. அப்ப ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அதுதான் நீங்க பார்க்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த டயக்ராம்லயே பாருங்களேன். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1ல பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் அவுட்புட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20, 50, 90, 25, 20, 25, 30, 20, 30, 40 எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸ்டா வச்சு மற்ற ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணாலுமே டோட்டல் அவுட்புட்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து அதோட டோட்டல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதான் இந்த கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து காமிக்கிறது. இதுலயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இது மார்ஜினல் அவுட்புட் ப்ராடக்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆதான் போகுது. அதே மாதிரி ஆவரேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ரைட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரைட்டா? ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து லைட்டா குறைய ஆரம்பிக்குது, மார்ஜினல் ஃபுல்லும் குறையுது. அதே மாதிரி டோட்டல் அவுட்புட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு செகண்ட் ஸ்டேஜ்ல. இது டோட்டல் அவுட்புட், இது மார்ஜினல் அவுட்புட், இது ஆவரேஜ் அவுட்புட். அதான் ப்ராடக்ட் டோட்டல் ப்ரொடக்ஷன், ஆவரேஜ் ப்ரொடக்ஷன், மார்ஜினல் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம்.
ரைட்டா. ஸோ செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட், அதாவது செகண்ட் ஸ்டேஜ்னா அது நம்ம மூணா அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா, யூனிட் ஆஃப் லேபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் பண்றது ஒரு இது லேண்டை வந்து காமனா வச்சுட்டு மற்ற எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ற ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒரு 3 ஸ்டேஜா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மூணுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. செகண்ட் ஸ்டேஜ்ல வர்றப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ஆவரேஜ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு, அதோட அவுட்புட் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இந்த மார்ஜின் ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ரைட்டா. அதான் first stage increases at increasing rate than at diminishing rate. Second stage 2 வந்து பாத்தீங்கன்னா stage 2 stage 3 ஃபுல்லா டிமினிஷ் ஆகுது. அதாவது இது வந்து stage 3 டோட்டல் அவுட்புட்டும் குறையுது. எப்ப ஒரு லேண்டை வந்து காமனா வச்சுட்டு, அதாவது பிக்ஸ்டா வச்சுட்டு மற்ற ஃபேக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா தேர்ட் ஸ்டேஜ்ல வரப்ப டோட்டல் அவுட்புட் ரெடியூஸ் ஆகுது, டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி ஆவரேஜ் அவுட்புட் சரி இல்ல மார்ஜின் அவுட்புட் செகண்ட் ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. மார்ஜின் அவுட்புட் வந்து டோட்டலாவே அது வந்து ஜீரோக்கு வந்துடும். ரைட்டா. ஸோ அது நெகட்டிவ்லயும் போயிடும், அதான் பிகம் நெகட்டிவ், மார்ஜின் நெகட்டிவ் வந்துடும் தேர்ட் ஸ்டேஜ்ல. ரைட்டா. செகண்ட் ஸ்டேஜ்ல அதோட அவுட்புட் ஜீரோக்கு போயிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அது இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மூணுமே இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து இது கொஞ்சம் லைட்டா டிக்ளைன் ஆகும், அந்த மேல ஏறி அடுத்து டிக்ளைன் ஆகும். தேர்ட் ஸ்டேஜ்ல ஃபுல்லா டிக்ளைன் தான். ரைட்டா. எப்ப இது வந்து ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம வந்து பிக்ஸ்டா வச்சுட்டு இல்ல எல்லா ஃபேக்டரும் பிக்ஸ்டா வச்சு ஒரு ஃபேக்டர் மட்டும் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா அங்க அவுட்புட் வந்து டிக்ளைன் ஆகும். இதுதான் அந்த லா ஆஃப் வேரியேஷன் ப்ரொபோர்ஷனோட மெயின் தீமே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு நேம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். ரைட்டா. இதுக்கு இன்னொரு நேம். ரைட்டா. இது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கெமிக்கல், ஒரு லேண்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றோம், உரம் போடுறோம். ரைட்டா. அதிகமா அந்த உரத்தை நம்ம போட அங்க அதோட அந்த மண்ணோட அவுட்புட் டோட்டலா குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். யூஸ் பண்ண பட் ஃபேக்டர் வந்து ஒரு ஃபேக்டர் லேண்ட் ஃபேக்டர் சேமா இருக்கு, பட் ரா மெட்டீரியலோட ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப அங்க அவுட்புட் வந்து டிக்ளைன் ஆகும். மண்ணில் அதிகமா கெமிக்கல் கலக்க மண்ணோட எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிக்கும். இதுதான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். இதுதான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ரைட்டா. ரைட். ஸோ அதுல வந்து என்ன ரீசன், ஹோமோஜினியஸ், எல்லா வேரியபிளும் ஒரே மாதிரி இருக்கிறது, எல்லாமே எல்லா வேரியபிளும் வேற வேற, ஹோமோஜினியஸ் நாட் ஹோமோஜினியஸ். தென் இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூஷன் ஃபேக்டர், தென் காம்பினேஷன் ராங் காம்பினேஷன் இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ரைட்டா. தென் அசம்ஷன், நம்ம பார்த்த ஃபுல்லா அசம்ஷன் தான். ஷார்ட் பீரியடு, தென் ஒரு ஃபிக்ஸ்டு இருக்கும், அடுத்து வேரியபிள் இருக்கும். அதே மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து சேஞ்ச் இருக்காது, எதுவுமே சேஞ்ச் இருக்காது. ஒரு ஃபேக்டர் சேஞ்ச் ஆகும், மற்ற எல்லா ஃபேக்டரும் வேரி ஆகும். இல்லாட்டி மற்ற எல்லா ஃபேக்டரும் வச்சிருக்கோம், ஒரு ஃபேக்டர் வேரி ஆகும். இப்போ நம்ம கொடுத்த டெஃபினிஷன்ல வந்து one factor of production is increased while keeping all other factors constant. It leads to decline in the output. That is the law of variable proportion. It is suitable for, that means it gives the relationship between the input and output in short period production. லாங் பீரியட் ப்ரொடக்ஷன். டைம் முடிய போது ஸ்டாப் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு ஆன் பண்றேன். ரைட்டா.